ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஸ்க்ரீனர் ப்ரீமியம் யூஸ் பண்ணி எப்படி நிறைய கம்பெனிஸை ரிசல்ட் சீசனில் ட்ராக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் லைக் இந்த செட் ஆஃப் ஸ்க்ரீனர் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸை கவர் பண்ண போகிறோம். மொதல் ஃபீச்சர் ஸ்க்ரீனர் ஏஐ. ஸ்க்ரீனர் ஏஐ வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு டூல். அதே நேரத்தில் இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா டேட்டா ஆனுவல் ரிப்போர்ட் டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ நம்ம அதிட்ட போயிட்டு இந்த கம்பெனியோட பி ரேஷியோ என்ன, இந்த கம்பெனியை நான் வாங்கலாமா கூடாதா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக 4 வருஷமா கம்பெனி கொடுத்த கைடன்ஸை அவங்க அட்டைன் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு அனாலிசிஸ் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீனர் ஏஐ ரொம்பவே யூஸ்ஃபுல். ரெண்டாவது, கமாடிட்டி ப்ரைஸ். இந்த கமாடிட்டி ப்ரைஸ் 10,000 ப்ளஸ் கமாடிட்டிக்கு ஓவர் பாஸ்ட் 10 இயர் டேட்டா நம்ம கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாம் ஆயில் நான் அடிக்கிறேன்னா அதோட இயர்லி அண்ட் மந்த்லி டேட்டா எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு 2 மந்த் லேக்காக தான் இருக்குது. பட் நமக்கு இந்த டேட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஷேர் ஹோல்டரை சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டரை சர்ச் பண்ணேன். வி வைத்தியநாதன் அவர். இவர் யாருன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சிஇஓ. இவர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேரை வித்திருக்காரு. எப்போ வித்திருக்காருன்னா 2023ல் $94 வித்திருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஷேர் ஹோல்டரை பற்றி நம்ம தேடுறதுக்கு ஸ்க்ரீனர் வாய்ப்பு கொடுக்குது ப்ரீமியம் ஃபீச்சரில். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அப்புறம் கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இந்த கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட்ஸில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளால் ஃபில்டர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனரே கண்டுபிடிச்சு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும் நம்ம கொடுக்குது. ஆனால் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்ன, இந்த ஃபில்டர் ஆட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், கேபெக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கேபெக்ஸ் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டுமே நமக்கு வரும். ஸோ கேபெக்ஸு, ரெசிக்னேஷன், அப்புறம் அக்விசிஷன், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஃபைனலாக கிரெடிட் ரேட்டிங் ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங் ரிப்போர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கம்பெனிக்கும் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி சர்ச் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். இப்போ என்டிபிசின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா என்டிபிசியோட கிரெடிட் ரேட்டிங் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அதில் போயிட்டு நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம் அந்த கிரெடிட் ரேட்டிங் ரிப்போர்ட். பெரிய ஒரு விஷயமும் இல்லை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக எனக்கு ஃபீல் ஆகுறது கமாடிட்டி ப்ரைஸஸ், அப்புறம் சர்ச் ஷேர் ஹோல்டர் அண்ட் கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் எதுக்கெல்லாம் ஸ்க்ரீனர் ப்ரீமியம் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாம் ஸ்க்ரீனர் ப்ரீமியம் வாங்குற ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.